பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்ட விதங்களை பார்க்கிறோம். பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறியதை போன்று நீங்களும் உங்களுடைய ரப்பும் போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கே அமர்ந்து பார்வையாளர்களாக இருக்கிறோம் என்று சொன்னதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை செய்யுங்கள், நாங்களும் உங்களோடு வருகின்றோம் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களோடும் உங்கள் ரப்புல் ஆலமீனோடும் நாங்களும் வருகின்றோம் என்று சொன்னவர்கள் அந்த பத்ரு சஹாபாக்கள். அதே போன்று நீங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபக்த் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وفضل الله المجاهدين على القاعدين أجرا عظيما درجات منه ومغفرة ورحمة وكان الله غفورا رحيما. صدق الله المولانا العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم المرء مع من أحب. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அருளும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் இந்த ரமலானுடைய அனைத்து விதமான புனிதமும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய அல் கௌசியாவின் நேயர் பெருமக்களே, அறிவின் வெளிச்சம் என்ற இந்த நிகழ்வினூடாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நாம் அனைவர்களும் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டிய சில நபர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, ஈமானிய ஞாபகார்த்த மனிதர்களுள் இவர்கள் புண்ணியமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய ஏகத்துவ கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை நிலைநாட்டிய மனிதர்கள் அந்த மனிதர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் அடியார்களுக்கு வாக்களித்த அற்புதமான மனிதர்கள், பாக்கியவான்கள் அவர்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்கள் ஒரு பொழுதும் மரணிக்கவில்லை என்று சொன்ன அற்புதமான மனிதர்கள் அவர்கள். இன்னும் வாழ்வாதாரம் இறைவனால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹுடைய திருமறை சொல்லக்கூடிய மனிதர்கள் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்தி மக்களுக்கு எத்தி வைத்த பொழுது பல எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்பின் வாயிலாக பல யுத்தங்கள் நடந்தது. வரலாற்று நெடுகிலும் நாங்கள் பார்க்கின்றோம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கலந்து கொண்ட சில யுத்தங்களுள் உன்னதமானது பத்ருடைய போர்க்களம். இந்த பத்ருடைய போர்க்களம் மிக நீண்ட வரலாற்று நிகழ்வை கொண்டது. இருந்த போதிலும் இந்த பத்ருடைய முழுமையான வரலாறையும் நாங்கள் பல கோணத்தில் அறிந்திருப்போம். ஆனால் அந்த பத்ரிலே கலந்து கொண்ட அந்த பத்ரு யுத்தத்தினுடைய நாயகர்களான புனிதமிக்க அஸ்ஹாபுல் பத்ரியின், ஷுஹதா உல் பத்ரியின் என்று சொல்லப்படக்கூடிய அற்புத மனிதர்களான பத்ரு சஹாபாக்கள், அற்புத மலக்குமார்களான பத்ரில் கலந்து கொண்ட மலக்குமார்கள், இவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதை உணர்த்தி கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய நேயர் பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பத்ருடைய களத்திலே அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு அழைப்பு விடுத்த பொழுது இது ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கவில்லை, இதொரு போர்க்களமாக ஆகும் என்கின்ற எண்ணம் இருக்கவில்லை, பல மக்கள் ரணகளத்தினால் பாதிக்கப்படுவார்கள் என்கின்ற
தோற்றமே அந்த உள்ளங்கள் எண்ணியதில்லை. இருந்த போதிலும் வரலாறு பேசக்கூடிய அன்றைய மனிதர்கள், அன்றைய மக்களினால் ஜனரஞ்சகமாக பேசப்பட்ட ஒரு மாபெரும் யுத்தமாக இந்த பத்ருடைய களம் இருந்தாலும், இன்றைய காலத்தையும் தாண்டி நாளை மஹ்ஷரிலும் அவர்களுடைய பெயர் நாமம் ஜொலித்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் உணர கடன்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த சஹாபா பெருமக்கள் அற்புதமான பாக்கியங்களை பெற்றார்கள் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகின்றது. அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா பத்ரு சஹாபாக்கள் குறித்து சொல்லுகின்ற பொழுது, வஃல்லலல்லாஹுல் முஜாஹிதீன அலல் காயிதீன, அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய கலிமாவுக்காக வேண்டி எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை எதிர்த்து போராடி இறைவனுடைய கலிமாவை நிலைநாட்டிய அந்த முஜாஹிதீன்கள் சிறந்தவர்கள், அவர்களை அல்லாஹ் சிறப்பித்துள்ளான். வீடுகளிலே இருக்கக்கூடியவர்களை விட இந்த போர்க்களத்திற்காக வேண்டி பெருமானாரோடு களமிறங்கிய சஹாபாக்கள் சிறந்தவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் வாக்களிக்கப்பட்டு விட்டதாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த பத்ரு சஹாபாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவே அந்த பத்ரு சஹாபாக்களோடு நேரடியாக பேசினான் என்று அல்லாஹுடைய ரசூல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இஃஅலு மா ஷிஅத்தும், நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், கது கஃபர்து லக்கும், உங்களுடைய பாவங்கள் உங்களுக்காக வேண்டி மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அற்புதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் பத்ரு சஹாபாக்கள். ஏன் அல்லாஹு தஆலா நீங்கள் நாடியதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான் என்றால், அவர்களுடைய ஈமான் மூமின்களுடைய அனைத்து ஈமானை விடவும் வித்தியாசமானது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்கள் நாடியதை செய்யுங்கள் என்றால் அவர்கள் நாடிய பாவத்தையும் செய்யலாமே, ஆனால் செய்ய மாட்டார்கள் என்பது உறுதியானது என்பதை இந்த வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகையிலே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பத்ரு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுத்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து கொண்ட விதங்களை பார்க்கிறோம். பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறியதை போன்று நீங்களும் உங்களுடைய ரப்பும் போர் செய்யுங்கள், நாங்கள் இங்கே அமர்ந்து பார்வையாளர்களாக இருக்கிறோம் என்று சொன்னதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை செய்யுங்கள், நாங்களும் உங்களோடு வருகின்றோம் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களோடும் உங்கள் ரப்புல் ஆலமீனோடும் நாங்களும் வருகின்றோம் என்று சொன்னவர்கள் அந்த பத்ரு சஹாபாக்கள். அதே போன்று நீங்கள் ஒரு கடலில் பாய்ந்தால் நாங்களும் பாய்வோம் நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் பாயச் சொன்னால் நாங்களும் பாய்ந்து விடுவோம், எந்த ஒரு யோசனையும் கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர்கள் பத்ரு சஹாபாக்கள். அற்புதமான ஈமான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய களத்திலே பத்ரு சஹாபாக்களை நெறிப்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய சஃபு, அவர்களுடைய அணிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற சமயத்திலே இஸ்தகிம் யா சவாத், சவாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சஃபு, அதாவது அணியிலிருந்து சற்று முன்வந்தவர்களாக இருந்தார்கள். பெருமானார் கையில் வைத்திருந்த கோல், அந்த கோலினூடாக சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயிற்றிலே வைத்து இஸ்தகிம் யா சவாத், நேராக நில்லுங்கள் சவாதே என்று சொன்ன பொழுது சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தருணத்தை பயன்படுத்துகிறார்கள். பரக்கத்தை பெற்று இறுதியாக என்னுடைய உதடுகள் பட்டது கண்மணி காருண்ய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் என்கின்ற அந்த பெருமை நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். நாயகமே யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயிற்றிலே உங்களுடைய கோல் தட்டியது எனக்கு வலியை தந்து விட்டது, அதற்கு பகரமாக நானும் உங்களுடைய வயிற்றை தட்ட வேண்டும் நாயகமே யா ரசூலல்லாஹ், எனக்கு திரை நீக்குங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றேனும் அவர்கள் தளராமல் யோசிக்காமல் பிறருக்கு எப்பொழுதும் அநியாயம் செய்யாத காருண்ய கடல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேனி மறைக்கப்பட்டிருக்கின்ற
அங்கியை அகற்றி கொடுக்கிறார்கள். பெருமானாருடைய வயிற்றை சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தமிட்ட வரலாறை பத்ர் சொல்லுகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தோழர்கள் அற்புதமானவர்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய ஈமானும் இன்றைக்கு நம்முடைய ஈமானும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடன்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த சஹாபாக்களை குறித்து, பத்ருடைய களத்திலே களமிறங்கிய அந்த பத்ர் போர் வீரர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உலகத்து மக்களுக்கு சொல்லுகின்றான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே களமிறங்கி போர் தொடுத்து உயிர் நீத்தவர்கள் அவர்கள் உயிரை நீத்து கொள்ளவில்லை, நீங்கள் அவர்கள் மௌத்தானவர்கள் என்று கூட நினைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று நினைக்க கூட வேண்டாம் என்றால் பேசுவது பாவம், நினைப்பது பாவம். பத்ர் சஹாபாக்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைப்பது பாவம். காரணம், பல வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகின்றது. அவர்கள் இற்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு தீனுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக வேண்டி கஅபத்துல்லாவை தரிசிப்பதற்காக வேண்டி வெளியேறி செல்லுகின்ற பொழுது அவர் பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை பரக்கத்தாக நினைத்து அவர் ஒரு காகிதத்திலே பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை எழுதி, அத்தோடு ஆயத்துல் குர்சியிலே வரக்கூடிய ஒரு வசனத்தையும் அவர்கள் எழுதி பத்ர் சஹாபாக்களுடைய பெயரோடு அவருடைய கதவிலே, வீட்டினுடைய முன் கதவிலே தொங்க விட்டு அவர் ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றார். ஹஜ்ஜுக்கு சென்ற பின் அவருடைய வீட்டிலே உள்ள பொருட்களை களவெடுப்பதற்காக வேண்டி, கொள்ளையடிப்பதற்காக வேண்டி கொள்ளையர்கள் இறங்குகின்றார்கள், வருகின்றார்கள். அப்பொழுது அந்த கொள்ளையர்கள் பயப்பட்டு திடுக்கட்டு திரும்பி ஓடும் அளவுக்கு இவருடைய வீட்டுக்குள்ளே வாட்களுடைய சத்தம், வாள் சத்தம், யுத்தம் நடப்பது போன்று, ஒரு யுத்த களமே வீட்டுக்குள் நடப்பது போன்று மனிதர்களுடைய சப்தம் கேட்கிறது. அந்த கள்ளர்கள் என்ன செய்கின்றார்கள்? திரும்பி செல்லுகின்றார்கள், திரும்பவும் வருகின்றார்கள். மறுநாள் திரும்பி செல்லுகின்றார்கள், அதே சப்தம், மீண்டும் வருகின்றார்கள், அதே சப்தம். தன்னுடைய தலைவரோடு மஷூரா செய்கிறார்கள், இந்த வீட்டிலே இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்ததை. அந்த கள்வர்களுடைய கூட்டத்தின் தலைவர் காத்திருக்கிறார், இந்த வீட்டுக்காரர் வரும் வரைக்கும். ஹஜ்ஜை முடித்து வருகின்றார் இந்த வீட்டுக்காரர். அந்த வீட்டுக்காரரிடத்திலே கேட்கின்றார், கள்வர்கள் கூட்டத்தின் தலைவர், உங்களுடைய வீட்டிலே பாதுகாப்புக்காக ஏதாவது வைத்துவிட்டு, யாரையாவது வைத்துவிட்டு நிறுத்திவிட்டு சென்றீரா என்று கேட்கிறார். அந்த மனிதர் சொல்லுகின்றார், நான் என்னுடைய வீட்டில் பாதுகாவலர்கள் யாரையும் வைக்கவில்லை, பாதுகாப்புக்கு எதையும் நிறுத்தவில்லை, மாறாக என்னுடைய வீட்டிலே நான் ஒரு அற்புதமான பத்ரு சஹாபாக்களுடைய திருநாமங்களை எழுதி அந்த காகிதத்திலே ஆயத்துல் குர்சியினுடைய வசனம், இறுதி வசனத்தையும் எழுதிவிட்டு நான் என்னுடைய வீட்டு கதவு முன் கதவிலே தொங்க விட்டு சென்றேன் என்று சொன்ன பொழுது, இது போதும், அல்ஹம்துலில்லாஹ், பத்ரு சஹாபாக்களுடைய அற்புதமும் அந்த மனிதருக்கு அவர்கள் உதவி இருக்கின்ற அந்த வழியையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பத்ரு சஹாபாக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களுடைய பெயரை வைத்து பரக்கத்தை நாடியவர்களாக, பாதுகாப்போ உதவியோ தேடினால் இன்றைக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்பதற்கு இது பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அருமையான அன்பு நேயர்களே, ஒரு மனிதர் தன்னுடைய மகன் அநியாயமாக அரசனுடைய மகனால் கொல்லப்பட்டு மனமுடைந்து தேடி தேடி தன்னுடைய மகனுடைய ஜனாசா கிடைக்காத பட்சத்திலே மனமுடைந்து உறங்குகின்றார். கனவிலே ஒரு பெரும் கூட்டம், அந்த கூட்டத்திலே வந்தவர்கள் ஒளியிலான சிம்மாசனங்களிலே அமருகின்றார்கள். அந்த கூட்டத்தார்களிடத்திலே மக்கள் போய் பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள், அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கிறார்கள். இவர் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியிலான சிம்மாசனங்களிலே அமர்ந்து கொண்டிருந்த மனிதர்களில் ஒருவரிடத்திலே இந்த மனிதர் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறார். என்னுடைய மகனை அரசனுடைய மகன் அநியாயமாக முல்மன் வேண்டுமென்று அநியாயமாக கொலை செய்துவிட்டு சாதாரணமாக சுற்றி கொண்டிருக்கின்றான். இவனுக்கு ஒரு பலி தீர்க்க வேண்டும், என்னுடைய மனம் சாந்தி அடைய வேண்டும், என் பிள்ளைக்காக வேண்டி நான் பலி தீர்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது
அந்த பத்ரு சஹாபாக்கள் ஒளியிலான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அந்த கூட்டத்தவர்கள் யாரும் அல்ல, பத்ரு சஹாபாக்கள். இந்த மனிதரை அழைத்து அதற்குள் ஒருவர் எழுந்து கேட்கிறார், இவருடைய பிரச்சனையை உங்களில் யாருக்கு தீர்க்க முடியும் என்ற பொழுது ஒரு பத்ருடைய சஹாபி, ஒரு ஷஹீத் முன் வருகின்றார்கள். முன் வந்து உடனடியாக அரசனுடைய மகனை தன்னோடு கொண்டு வருகின்றான். அரசனுடைய மகன் அழைத்து கொண்டு வரப்படுகின்றான். அந்த பத்ருடைய சஹாபியினால் அழைத்து கொண்டு வரப்பட்டு கேள்வி கேட்கின்றார்கள். அந்த பத்ருடைய சஹாபி, நீ இந்த மனிதருடைய மகனாரை அநியாயமாக கொலை செய்தாயா? ஆம் என்று சொன்ன பொழுது, அவன் ஒத்துக்கொண்ட பொழுது அந்த மனிதருக்கு சொல்லுகிறார், வாளை கையிலே கொடுத்து இவனை உன்னுடைய மகனுக்கு பகரமாக வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, அவர் தன்னுடைய ஆத்திரம் தீருவதற்கு தன்னுடைய மகனை எவ்வாறு கொன்றானோ அதே போன்று நான் கொள்வேன் என்கின்ற நியத்தோடு இந்த அரசனுடைய மகனையும் அவர் கழுத்தை வெட்டி அந்த இடத்திலே தன்னுடைய பழியை தீர்த்து கொள்ளுகின்றார். திடுக்கிட்டு எழுகின்றார். காலையிலே மக்களெல்லாம் பேசிக்கொள்ளுகின்றார்கள். வெளியிலே சப்தம் கேட்கிறது. அரசனுடைய மகன் படுக்கையிலேயே கழுத்து வெட்டப்பட்டு கிடக்கின்ற செய்தி இவருக்கு கிடைக்கிறது. என்ன அற்புதம்! வெற்றியது யார் என்று எந்த ஒரு செய்தியும் கிடைக்கப் பெறவில்லை என்கின்ற செய்தி இவருக்கு கிடைக்கின்றது. அற்புதமான பத்ரு சஹாபாக்களுடைய உதவி பல கோணத்திலே மனிதர்களுக்கு இருக்கும். நடுக்கடலிலே வழி தவறி தள்ளாடி கொண்டிருந்த ஒரு கப்பலை சரியான வழிக்கு இழுத்து சென்று பத்ரு சஹாபாக்களுடைய சமூகம் அங்கே உதவி செய்திருக்கின்ற வரலாறையும் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, 313 அல்லது 314 அல்லது 315 என்று சொல்லப்படக்கூடிய பத்ரு சஹாபாக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அவர்கள் செய்த தியாகங்களை மறக்க முடியாது. இந்த ரமலானுடைய மாதம் பிறை 17ஆம் நாள் இந்த பத்ரு சஹாபாக்களுடைய நினைவு நாள், பத்ரு யுத்தம் நடந்த நாள் என்பதை நாங்கள் ஞாபகம் கூர்ந்து மிக முக்கியமான அற்புதமான தினம் என்பதையும் நாங்கள் நினைவில் கொண்டு இந்த தினத்திலே அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்து பத்ரு சஹாபாக்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களுடைய புகழாரங்களை பேசி எங்களுடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு நாங்கள் எடுத்துரைத்து பத்ரு சஹாபாக்களுடைய புகழாரங்களை பாடி பேசி அவர்களுடைய பெயரிலே நாங்கள் பலவிதமான அமட்களை செய்து அவர்களுடைய பரக்கத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களாக மாறுவோமாக என்று வேண்டியவனாய் உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.